Hi friends, வணக்கம். வெல்கம் டு அவர் குக் வித் கன்யா யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சாக்லேட் ட்ரஃபிள்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து கேஸே ஆன் பண்ணாமல் நம்ம கேஸ் இல்லாமலே வந்து நம்ம செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5லேருந்து 10 நிமிஷத்துலேயே இந்த ரெசிபி 10 நிமிஷம் கூட இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த ரெசிபி வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், மறுபடியும் செய்வீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குக் வித் கன்யா யூடியூப் சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ 15 மேரி கோல்டு பிஸ்கெட் இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக 15 பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு அடித்து பவுடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு 2 டீஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் இருக்குது இல்லையா, அதை வந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெறும் பிஸ்கெட்டை வச்சே நம்ம இந்த சாக்லேட் ட்ரஃபிள்ஸ் ரெசிபி வந்து செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பிஸ்கெட்டையும் அதுக்கப்புறம் வந்து இந்த கொக்கோ பவுடர் இருக்குல்ல, ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போர் அடிக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து வீடியோவை ஓட்டி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூடவே வந்து 1/4 கப்பு, அதாவது 1/4 கப்பு வந்து கண்டென்ஸ்டு மில்க் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க்னால் ஒன்றும் இல்லை, இந்த மில்க் மெய்ட் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க பார்த்தீங்களா கடைகளில், அதுதான். ஸோ 1/4 கப்பு வந்து நம்ம இதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ஸ் மில்க்லேயே ஆல்ரெடி வந்து சுகர் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சுகர் சேர்த்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா பைண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு இல்லையா, மறுபடியும் சொல்கிறேன், காய்ச்சி ஆற வச்ச பால் 2லேருந்து 3 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரேடியாக வந்து கொட்டிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவு பிசைவோம்ல, சப்பாத்தி மாவு, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு உருண்டைகளாக வந்து கையில் நம்ம லட்டு பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து கையில் வந்து உருட்டி எடுத்துக்கணும். இதே மாதிரி நான் எல்லா சாக்லேட் ட்ரஃபிள்ஸையும் வந்து இந்த மாதிரி நான் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கூட. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் வந்து அதுவும் இந்த ரெசிபிக்கு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். பிகினர்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது இல்லையா, ஸோ அதனால் அவங்களுக்காகவே நான் வந்து பொறுமையாக ஒரு இதாக வந்து நான் உங்களுக்கு உருட்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபைனலாக எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, டெசிகேட்டட் கோகோனட் இருக்கு இல்லையா, அது ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் வந்து இந்த எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா, அந்த பவுடர்லேயே நீங்கள் வந்து இப்படி மேலேயும் கீழேயும் உருட்டினீங்கன்னா எல்லா பக்கமும் வந்து ஈவனாக வந்து ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உருண்டைகளை வந்து அந்த பவுடரில் வச்சுட்டு அது மேலே இருந்து நம்ம இந்த மாதிரி தூவி விட்டாலுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே செஞ்சு ரெடி பண்ணி உங்களுக்கு பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்க நம்ம வீட்டில் சாக்லேட்ஸ் கேட்பாங்க இல்லையா அடிக்கடி வந்து, ஸோ வெளியிலேருந்து வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டிலே இந்த மாதிரி 5 நிமிஷத்தில் வந்து செஞ்சு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட்ஸு ரொம்ப சிரமமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி தான் என்னோடய எல்லா வீடியோஸுமே இருக்கும். மீன் குழம்பு செய்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன், மட்டன் எல்லா ரெசிபீஸுமே வந்து என்னோடய சேனலில் வந்து இருக்குது. நம்ம குக் வித் கன்யா யூடியூப் சேனலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ப்ளீஸ் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.